வெல்கம் டு புக் ஷாப்ஸ். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரஷ் டாய் ரோபோட் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்க துணி துவைக்கிற பிரஷ்ஷ வச்சு ஒரு விளையாட்டு பொருள் எப்படி மேக் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இதே நம்ம வந்து ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட்க்கு வந்து பிரஷ் ரோபோட் அப்படின்ட்டு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி மேக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரஷ் ரோபோட் செய்ய தேவையான பொருட்கள்லாம் போகலாம். இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க, 10mm நெட் ஒன்று எடுத்துக்கோங்க, சுவிட்சு இந்த மாதிரி ஒன்று எடுத்துருங்க, பேட்ரி கனெக்டிங் ஒயர் கண்டிப்பாக வேணும். அப்புறம் வந்து டாய் மோட்ரு எடுத்துக்கோங்க. டாய் மோட்ரு மேலே அந்த ஷாஃப்டில் க்ளூ அப்ளை பண்ணி நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா மோட்ரு வந்து வைப்ரேட்டிங் மோட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஷாஃப்ட் சுற்றும் போது மோட்ரு வைப்ரேட் ஆகும். நிறைய கம் அப்ளை பண்ணுங்கள். ஷாஃப்ட்டுக்கும் நெட்டுக்கும் நடுவில் நிறைய கம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஷாஃப்ட்டு ரொட்டேட் ஆகும்போது கிளடாமல் இருக்கணும் நெட்டு, அதனால தான் இந்த மாதிரி நல்லா கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போது பேட்ரி கனெக்டர் எடுத்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. சுவிட்சை வந்து நம்ம இப்போ சால்டர் பண்ணணும். சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஹீட் சிங்க் டியூப் போட்டுருங்க. ஹீட் சிங்க் டியூப் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். பேட்ரி மோட்டரில் இருக்க நெகட்டிவ் ஒயரை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஹீட் சிங்க் டியூப் வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. மோட்டரில் இருக்க பாசிட்டிவ் ஒயரையும் பேட்டரியில் இருக்க பாசிட்டிவ் ஒயரையும் வந்து நம்ம சுவிட்சில் வந்து இப்போ சால்டர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஹீட் சிங்க் டியூப் போட்டாச்சு ரெண்டுத்துலேயும். இப்போ வந்து சால்டரிங் பண்ணிடலாம். சுவிட்சில் ஒயரை சால்டர் பண்ணிட்டு ஹீட் சிங்க் டியூப்பை வச்சு சால்டர் பண்ண இடத்துல இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஒயர் கனெக்ட் ஆகாமல் இருக்கும், ஒயரும் கலண்டு வராமல் இருக்கும். ஓகே, ஒயரிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, சூப்பராக வைப்ரேட் ஆகுது. இப்போ ப்ரஷ் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷில் க்ளூ அப்ளை பண்ணி மோட்டரை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி பேக் சைடு சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அங்கே சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது பேட்டரியில் க்ளூ அப்ளை பண்ணி பேட்டரியை வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லா காம்பனண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரஷ்ஷில் சும்மா ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அது போட்டோன்னே ஓடுது. இந்த மாதிரி டாய் ஐஸ் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 2 டாட் மாதிரி க்ளூ ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து அங்கே ஐ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்க்க ஃபேஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுட சுட டாய் ரோபோட் தயார். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பிரஷ் டாய் ரோபோட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்தால் சின்னதாக மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கும். எனிவேஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.